Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 இன்ஸ்டன்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான பணியாரம் ரெசிபீஸ். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வெள்ளை ரவை 1 கப் சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை ரவையை நம்ம இப்போது நல்ல ஸ்மூத்தான பவுடராக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்ட பவுடரை ஒரு பவுலில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் பவுடரு. இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இப்போ இந்த ரவை ஊற வைக்கிறதுக்காக தான் இந்த தயிரும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு கொஞ்சம் கலர் கொடுத்து அட்ராக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு பார்த்திங்கன்னா பீட்ரூட் துருவி சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுமே இருக்குது. இது பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி இந்த மாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. செமி திக்கு இருந்தால் போதும். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அதை ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துட்டக்கப்புறமா கருவேப்பிலையில் ஒரு கொத்து, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கிட்டக்கப்புறம் நம்ம இந்த மிக்சரை நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ நம்ம இது அப்பமாக சுட்டு நம்ம சாப்பிடும்போது அதோட க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சீசனிங்காக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவோட கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னு. இப்போ நம்ம உடனேவே நம்ம பணியாரக்கல்லை சூடு பண்ணி கால் ஸ்பூன் ஒவ்வொரு பணியார குழியிலையும் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம மாவு ஊற்றினா போதுங்க. நம்ம இந்த பணியாரம் ரவையில் பண்ணுறதுனால டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா வெளிப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், இது வேக 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 இன்னும் அந்த டார்க்னஸ், அந்த பிங்க் கலரில் இருக்கிறது நல்ல அந்த பீட்ரூட்டோட கலரில் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம சுட போகிறோம். இப்போ பாருங்கள், இது எண்ணெயும் பெருசாக இழுக்கலை, நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயும் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், நல்லா இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் பணியாரம் ரெடி. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பாருங்கள், அது அப்படியே பணியாரக்கல்லில் அப்படியே தான் செட்டில் ஆகிருக்கு. நம்ம எண்ணெய் கூடவோ குறைச்சலோ எதுவும் சேர்த்துக்கலை. இந்த பணியாரத்தை ஒரு பெஸ்ட் டின்னர் இல்லைன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா குக்காய் வந்திருக்கு. இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம்தான் ஆகும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம மீதமான சப்பாத்தியில் எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டான பணியாரம் செய்யலாங்கிறது தான். இது வரைக்கும் நம்ம லெஃப்ட் ஓவரான சப்பாத்தியில் ஹல்வா செஞ்சு, ஸ்வீட் செஞ்சு, இல்லை காரமான ஏதாவது நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு தான் பார்த்துருப்போம். இப்போ நான் இதில் ஒரு இன்ஸ்டன்ட் பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 6 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இதை இந்த மாதிரி பீசஸாக போட்டுக்கலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம நைட் செஞ்சு காலையிலையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
எப்பவுமே வந்து ஓவர் டைம் ரொம்ப நேரம் வெளியே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. மொத்தம் நான் 6 சப்பாத்திக்கான அளவு வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து மிக்சர் ஜார் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ரம்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதிலேயே வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பழம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழம்னா நான் 2 பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட் ஒரு பிஞ்சு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக. பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் அளவு, அதாவது 2 பிஞ்சு. ப்ரௌன் சுகர் வந்து இனிப்புக்காக 6 ஸ்பூன். இதை சேர்த்துட்டு 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டக்கப்புறம் நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கும் மாவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 10 காஞ்ச திராட்சையும் 10 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சரியான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக நான் ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துக்க போகிறேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்து ஸ்மூத்தாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஒரு செமி திக்காக இருக்கட்டும். இப்போ பணியாரக்கல்லில் வந்து நான் வந்து ஒரு 1/4 அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டக்கப்புறம் நல்லா சூடானக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து 3/4 கப் அளவு வந்து சேர்த்துடலாம். இது கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கோம். அதோடு இல்லாமல் நம்ம இதை சப்பாத்தியில் பண்ணியிருக்கோம். இது வந்து அதே மாதிரி இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு நார்மலாக செய்யக்கூடிய ஒரு கோதுமை அப்பம் டேஸ்ட் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய பணியாரம் வந்து செஞ்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியே வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம சப்பாத்தி போட்டு பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு உள்புறம் வந்து எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டோடு இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட நிஷாஸ் ஃபுட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங். நன்றி. ஹாப்பி குக்கிங்.